ஜெட்டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் 2 நாட்களாக தொலைக்காட்சியிலும் செய்தித்தாளிலும் ஒரு பரபரப்பான செய்தியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது என்ன செய்திவென்றால், கள்ளக்குறிச்சி கள்ள சாராயம் என்கிறதான ஒரு செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கள்ளக்குறிச்சியின் மைய பகுதியான கருணாபுரம் என்கிறதான பகுதியிலே விற்கப்பட்டதான கள்ள சாராயத்தை குடித்து இன்று 40 நபர்களுக்கு மேலாக உயிர் இறந்து விட்டார்கள் என்கிறதான ஒரு செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நூற்றுக்கணக்கான மக்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அதில் பலர் தீவிர சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிகழ்வுக்கு பல காரணங்கள், பல கோணங்களில், பல்வேறு வகைகளில் பல கோணங்களில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் ஒருத்தவரை குறை சொல்லிக் கொண்டு இவர்கள் செய்தது தப்பு, இவர்களால் தான் இந்த நிகழ்வு நடைபெற்றது என்று தான் தப்பித்துக் கொள்வதற்காக மற்றவர்களை கை நீட்டி தவறு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் சொல்வது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த தவறுக்கு இந்த 42 பேர் உயிர் இழந்ததற்கு ஒரு சாரார் மட்டும் பொறுப்பு ஏற்றுக்கொள்ள முடியாது. அனைவருமே இதற்கு பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும். தார்மீக பொறுப்பு அனைவருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். சார், நீங்க ஒரு மீடியாக்காரரா பேசுறீங்க, இப்படி சொல்றீங்க அப்படின்றான். இன்க்ளூடிங் மீ. ஒரு மீடியாக்காரனாக, ஒரு தொலைக்காட்சியின் செய்தி தொடர்பாளராக, ஒரு தொலைக்காட்சியின் சீஃப் எடிட்டராக நானும் அதற்கு ஒரு காரணமாக இந்த வேளையில நாங்கள் கூறுகின்றோம். ஒவ்வொருவரும் அதற்கு காரணம். ஏனென்றால் அனைவரும் சேர்ந்து முயற்சி செய்திருந்தால் இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்காது. பொதுமக்கள், காவல்துறையினர், அரசாங்கம், அரசியல்வாதிகள், ஊடகங்கள், இன்னும் பல துறைகள், பலர் இணைந்து அன்றே இதற்கு ஒரு முடிவு கட்டியிருக்கலாம். இவர்கள் எல்லாரும் சேர்ந்து அதை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் என்றோ இந்த கள்ள சாராயத்தை ஒழித்திருக்கலாம். ஆனா இங்க என்ன நடந்துச்சுன்னா, எனக்கு ஏன்டா அந்த தேவையில்லாத வேலை, நான் ஏன்டா அங்க போய் அந்த படம் பிடிச்சி தொலைக்காட்சியில் அது போடணும், எனக்கு தேவையில்லாத வேலை, அதனால எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர், நான் ஏன் அந்த செய்தியை போய் எழுதணும் என் பேப்பர்ல. அரசு ஊழியர்கள் நம்ம எதுக்கு தேவையில்லாம போய் அதை பிடிக்க போய் அதுக்கு ஒரு அரசியல்வாதி வருவான், அவன் என்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவான். எதுக்கு எனக்கு தேவையில்லாத வேலை? நான் புள்ள குட்டியோட இந்த ஊர்ல நிம்மதியா நான் 5 வருஷம் 20 வருஷம் நான் இருக்கிறேன். திடீர்னு என்னை தூக்கி டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டானா நான் என்ன பண்ணுறது? அரசியல்வாதிகள், நான் எலெக்ஷனுக்கு அவ்வளவு சம்பாதிச்சிட்டேன், ஏதோ அவங்க கொடுக்குற காசை வச்சுதான் அந்த காசை எல்லாம் நான் என்ன பண்ணணும், திருப்பி நான் பெறணும் அப்படின்னு அவன். இப்படி பலர் கோணத்துல நம்ம பார்க்கலாம். ஆனால் இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும். இன்னைக்கு இறப்புகள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது.
இந்த 40க்கு மேல இறப்பு வரும்னு சொல்லி நிபுணர்கள் சொல்றாங்க. ஏன்னா இதுல மெத்தனால் என்கிறதான ஒரு ரசாயனம் இதுல கலக்கப்பட்டிருக்கு. அது மிகவும் உடலுக்கு ஒரு கேடு விளைவிக்கிறதான ஒரு காரியம். 15-20 பேருக்கு மேல கண்ணு தெரியல, கண் பார்வை இல்லாம அங்க தீவிர சிகிச்சையில இருந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா முதல்வர் ஒரு காரியத்தை செய்தாரு. உடனே அங்க உள்ள எஸ்பியும் கலெக்டரையும் இன்னும் அந்த பகுதிக்கு உட்பட்டதான அனைத்து காவல்துறை அதிகாரிகளையும் உடனே பணியிடம் நீக்கம் செய்து அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு. ஆனா அரசு அதை முன்னாடியே செஞ்சிருக்கணும். முதல்வர் முன்னாடியே அப்படிப்பட்ட ஏரியாக்கள் எல்லாம் அவர் பார்த்து கணக்கெடுத்து அந்த காரியத்தை செய்திருந்தார் என்றால் இன்னைக்கு இந்த நிகழ்வு நடந்திருக்காது. இது இன்னும் எவ்வளவு காலங்க? போன வருஷம் அப்படிதான் விழுப்புரம், மரக்காணம், செங்கல்பட்டு இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உயிரிழந்தாங்க. அப்ப அது ஒரு வாரம் 2 வாரம் 1 மாசம் வரைக்கும் அதனுடைய தாக்கம் இருந்துச்சு. அவ்வளவுதான். அப்புறம் அது போயிடுச்சு. உடனே மக்கள் நிவாரணத்தை வாங்கிட்டு அவங்கவுங்க போயிட்டாங்க. இன்னைக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எல்லாருக்கும் 10 லட்சம் உயிர் இழந்தவர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காரு. இது எவ்வளவு நாள் இது தாங்கும் அவர்களுக்கு, அவர்களுடைய குடும்பம்? அந்த 10 லட்சத்துல அந்த உயிர் திரும்பி வந்து விடுமா? இதுதான ஒரு பெரிய கேள்வி. ஆனால் இதை அரசு கவனத்தில் ஈர்க்க போகிறது? இவைகள் இனி நடக்காமல் இருக்க எப்படி அரசு தடுக்க போகிறது என்பதுதான் ஒரு மிகப்பெரிய சாமானியனுடைய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. சாமானியர்கள் அனைவரும் இந்த நேரத்துல ஒன்றுபட்டு ஒன்று சேர்ந்து இந்த களத்திலே ஒரு போராட்டமாக இறங்குவோம் என்றால் கண்டிப்பாக இந்த கள்ள சாராயத்தை ஒழிக்கலாம். எப்படி பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு என்ன பண்ணாங்க? இந்த நாடே பாத்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து அந்த ஜல்லிக்கட்டை நடத்தியது. அதுபோல் நாடே ஒன்று சேர்ந்து கள்ள சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்று போராடினால், நாடு என்பது நான் தான் நாடு, வேற யாரும் கிடையாது. நீ எல்லாருமே நாடு. நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து போராடினா கண்டிப்பா அந்த கள்ள சாராயத்தை நம்ம ஒழிக்கலாம். அந்த வீடியோ பார்த்துங்க. ஒரு சின்ன புள்ள 2 சிண்டு போட்டுக்கணும், அவங்க அப்பா அந்த பெட்டி மேல படுத்து தேம்பி 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 அழுவுது. மனவேதனை. இது உங்க குடும்பத்துல என் குடும்பத்துல நடந்துச்சுன்னா அதனுடைய வேதனை நமக்கு தெரியும். எவ்வளவு ஒரு மனவேதனை. அம்மாவும் இறந்துட்டாங்க, அப்பாவும் இறந்துட்டாங்க, பெண்கள் குடித்து இருக்கிறார்கள், பெண்கள் உயிர் இழந்திருக்கு. அப்ப எப்படிப்பட்டதான ஒரு கொடுமை பாருங்க. இன்னைக்கு டாஸ்மார்க்கை ஒழிக்க வேண்டும், டாஸ்மார்க்கை ஒழிக்க வேண்டும் என்று கூவிக்கொண்டிருக்கிறது எதிர்கட்சிகள். ஆனால் கள்ள சாராயத்திற்கு என்ன பதில் சொல்ல போகின்றார்கள்? அந்த எதிர்கட்சியில் இருக்கும் அரசியல்வாதிகள் கூட சில இடங்கள்ல கள்ள சாராயத்தை காட்சி கொண்டுதான் இருக்கிறாங்க. யார் காய்ச்சலன்னு சொல்லுங்க. எந்த அரசியல்வாதி, எந்த கட்சி சார்ந்தவர்கள் கள்ளச்சாராயம் காய்ச்சல்னு சொல்லுங்க. என் கட்சியில உள்ளவங்க யாருமே கள்ளச்சாராயம் காய்ச்சவே இல்லை, கள்ளச்சாராயம் குடிக்கவே இல்லை என்று ஒரு அரசியல் தலைவரையாவது சொல்லுங்க. கண்டிப்பாக முடியாது. இதுல அதான் இதை நான் முன்னாடியே சொன்னேன். இதுல அனைவருக்கும் பங்கு உண்டு. அனைவருக்குமே இதுல, சமூகத்துல இருக்கிறதான அனைத்து மக்களுக்குமே இதுல பங்கு உண்டு. அதனால் தயவு செய்து நீ 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 என்று மற்றவர்களை நாம் கை காட்ட வேண்டாம். இந்த விஷயத்துல நாம் இனி சரியாக இருப்போம்.
நம்ம இனி இந்த கள்ள சாராயத்தை ஒழிப்போம் என்கிறதான ஒரு தீர்மானத்தை சாமானியனாக நீங்க எடுத்தீங்கன்னா இந்த கண்டிப்பா நம்ம நாட்டை விட்டு இந்த கள்ள சாராயத்தை நம்ம ஒழிக்கலாம். இந்த வேலையில கூட இந்த கள்ள சாராயத்தை அருந்தி உயிர் இழந்ததான குடும்பத்திற்கு ஜெட் டிவியின் ஜெட் குடும்பத்தின் சார்பாக நாங்கள் ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிறதான அத்தனை நோயாளிகளுக்கும் மிக விரைவில் அவர்கள் குணம் பெற எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் வேண்டுகின்றோம். கண்டிப்பாக இனி வரும் காலங்களில் இப்படிப்பட்டதான கள்ள சாராயம் அருந்தி உயிர் இழந்தர்கள் என்கின்ற செய்திகள் வராமல் இருக்க நாம் ஒவ்வொரும் முயற்சி செய்து நம்முடைய நாட்டை காப்போம். நன்றி, வணக்கம்.